நேற்று நம்ம பார்த்த வீடியோவில் நம்ம பிரம்மதேவர் மூலியமாக மகாவிஷ்ணு கிட்ட இந்திரன் போகிறாரு. இந்திரனுக்கு தத்தீசி முனிவர்கிட்ட போய் வஜ்ராயுதம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை மகாவிஷ்ணு கொடுக்குறாரு. இப்போ மகாவிஷ்ணு, பிரம்மதேவன், அப்புறம் இந்திரன் 3 பேரும் சேர்ந்து தத்தீசி முனிவர்கிட்ட போகிறாங்க. இப்போ தத்தீசி முனிவர் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று அவங்கள உபசரிக்கிறாரு. என்ன வேணும்னு அவர் கேட்டார். உடனே முதல்ல ஆரம்பத்தில் வியாழ பகவானை நான் உபசரிக்க தவறிட்டேன். அவர் வீட்டுக்கு என்னுடைய இந்த லோகத்துக்கு வந்தப்போ அவரை நான் உபசரிக்க தவறினால இவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்தித்தேன். அதெல்லாம் சொல்லிட்டு இப்போது நான் என்னோட தேவர்களை காப்பாற்றணும்னா உங்ககிட்ட இருக்க வஜ்ராயுதம் எனக்கு வேணும்னு கேட்குறதுக்குள்ளே அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அவர் மகா ஞானி இல்லையா, மகா ரிஷி. அவருக்கு தெரியாதது எதுவுமே இருக்காது. உனக்கு தேவையானதை நான் தரேன்ப்பா. தேவர்களை காப்பாற்ற வேண்டியதுக்காக நான் என்னுடைய உடலையும் உயிரையும் தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சிவலோகத்துக்கு புஷ்பக விமானத்தில் கிளம்பி போயிடுறாரு. அவரோட உடல்லேருந்து தனக்கு தேவையான வஜ்ராயுதத்தை இந்திரன் எடுத்துக்கிறாரு. இப்போ எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு தெம்பு கிடச்சிருக்கும் இல்லையா, இவ்வளோ நாள் ரொம்ப டாஸ்கியான ஒரு ஆள், இப்போ எனக்கு அவரை வீழ்த்துறதுக்கு எனக்கு ஒரு ஆயுதம் கிடச்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷம் அவருக்கு. இப்போ ரெடி ஆகிட்டார் போர் புரியறதுக்கு. இந்திரன் விருத்ராசுரன் கூட சண்டை போடணும். இப்போது இவரும் படையில் பலமாக இருக்கார், இவரும் படைகளில் பெரிய பலசாலியாக தான் இருக்கார். 2 பேரும் போரிட போகிறாங்க. இப்போ போரிடும்போது பயங்கர சண்டை நடக்குது. அவருடைய தாக்குதலுக்கு வஜ்ராயுதம் ரொம்ப அவருக்கு உபயோகமாக இருக்குது. வர்ற அனைத்து ஆயுதங்களையும் எதிர்க்கிறதுக்கு இவருக்கு துணிச்சலை கொடுக்குது. விருத்ராசுரனும் சும்மா இல்லை, பயங்கரமான தாக்குதல், பயங்கர படை வீரர்கள், பயங்கர இழப்பு சேதாரம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு காலகட்டத்தில் விருத்ராசுரனால் முடியல, போய் ஒரு வடதிசையில் இருக்க ஒரு ஆள் கடலில் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஒளிஞ்சிக்கிட்டதுக்கப்புறமா அவரை ஒளிஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டா அப்படி யார், நம்ம இந்திரன். ஐயோ எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல அவரால். சரின்ட்டு திரும்ப போகிறாரு. எங்கே போகணும், பிரம்மதேவன் கிட்ட தான். ஒரு சின்ன தப்பு, ஒரு விருந்துக்குன்னு கூட இல்லைங்க, தன்னோட வீட்டுக்கு வந்த ஒருத்தரை சரியாக அவரால் உபசரிக்க முடியல, கவனிக்க தவறிட்டார். இந்த ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு பார்த்தீங்களா. இப்போது அன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நாம் செய்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணமாக அமையும். சின்ன நல்ல விஷயங்கள் பண்ணுறது பெரிய சந்தோஷத்துக்கும் வழி கொடுக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கெஸ்ட்டு வராங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒரு கண்டுக்காமல் இருந்தோன்னா, நான் அன்றைக்கி வரும்போதே சரியாக அவன் பேசலைல்ல அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்கும், ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும். அதனால் சின்ன விஷயங்களுக்குமே நம்ம மதிப்பு கொடுக்கணும், அதுதான் முக்கியம். இப்போது இந்திரன் இந்த நிலைமைக்கு நின்னதுக்கு காரணமும் இதுதான். அன்றைக்கி வந்த விருந்தினரை உபசரிக்காமல் போனது தான். தமிழ் கலாச்சாரப்படியும் விருந்தினரை நல்லா உபசரிக்கணுங்கிறது தான் சொல்லியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். இப்போது இவ்வளோ பிரச்சனை நடந்து தத்தீசி முனிவர்கிட்ட அந்த ஆயுதத்தை வாங்கி விருத்ராசுரனை போய் வதம் பண்ணலான்னு போனால் விருத்ராசுரன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு திரும்ப பிரம்மதேவன் கிட்ட போயிட்டு கேட்குறாரு. பிரம்மதேவன் சொல்கிறாரு, சரி இந்த தீர்வு வேணும் அப்படின்னா நீ அகத்திய மாமுனியை பொதிகை மலையில் போய் பார் அப்படின்றாரு. நம்மால் கிளம்பிட்டார். இந்திரன் போயிட்டு அகத்திய மாமுனி, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் தான் எனக்கு அந்த விருத்ராசுரனை கண்டுபிடிக்க எனக்கு உதவி பண்ணணும்னு கேட்குறாரு. அவரும் சரி வாப்பான்னு வராரு. குருமுனின்னு ஒரு பேர் இருக்குங்க அகத்தியருக்கு. அவர் உயரம் குன்றியவர் தான், ஆனால் அவருக்குள்ள திறமை பயங்கரம். அவர் தான் அகத்தியர் தானே முனிவர்கள்லேயே தலைமை சிறந்தவர்னு சொல்வோம். இப்போது அவர் போய் அந்த ஆள் கடலை குடிச்சிடுறாரு. தன்னுடைய சிறு உடல் தான், ஆனால் அவ்வளோ தண்ணி, ஆழ்கடல் தண்ணியை குடிச்சிடுறாரு. அதுதான் சொல்லுவாங்க, உயரமோ அழகோ படிப்போ அறிவோ பணமோ எதுவுமே இவ்வளோதான் இருக்குது எனக்குன்ற எண்ணமே வரவே கூடாது. நம்மக்கிட்ட அதை தவிர மற்ற ஏதாவது ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை யூஸ் பண்ணணும். இப்போது அந்த இடத்துல தண்ணி இல்லை ஆழ்கடலில். அங்கே பார்த்தா ஒரு மலை இருக்குங்க, ஒரு சின்ன மலை இருக்குது. அந்த சின்ன மலையோட உச்சியில் உட்காந்து விருத்ராசுரன் தவம் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்த்துட்டு அப்படி நம்ம ஆள் யார், தேவேந்திரன் போயிட்டு அவரை தலையை கொய்து கொன்று விடுகிறார். அப்புறமா என்ன ஆகுதுன்னா, இப்போ போர் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு அசுரனையோ கொன்னுட்டா பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படிங்கிற ஒன்று வந்துருங்க. இப்போ நம்ம இந்திரனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் இருக்குது. இப்போ எப்படி என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு.
படாத பாடுபடுறாரு. அவருக்கு இருந்த இந்திர பதவி அவர்கிட்ட இருந்து போயிடுது. இதுக்கு அடுத்து இந்திர பதவிக்கு ஒருத்தர் வேணும். அதாவது இந்திர பதவி அப்படிங்கிறது என்னென்னா சிஎம் பதவி, பிஎம் பதவி மாதிரி அது ஒருத்தருக்கே உரிதானது கிடையாது. இதில் எப்படி எலெக்ஷன்ஸ்லாம் வைக்கிறாங்களோ அது மாதிரி நற்குணங்களும் திறமையும் அறிவும் இருக்க ஒருத்தருக்கு தான் அதை கொடுப்பாங்க. இப்போ நம்ம நகுலன் அப்படிங்கிறவர் தான் இவ்வளோ நாள் இந்திரனாக இருந்தார். இப்போ அவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் இருக்கனால அவர் அந்த பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. இப்போ இந்திர பதவி காலியாக இருக்குது. இப்போ இந்த இந்திர பதவிக்கு யார் வரப்போகிறா? இந்த இந்திரன், பழைய இந்திரன் இருக்கார் இல்லையா, இவருக்கு இனி என்ன நடக்க போகுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும்.